ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த லீகல் நோட்டீஸ்னு சொல்லுவாங்க. இந்த லீகல் நோட்டீஸ்னால் என்ன, யாருக்காக கொடுக்குறாங்க, எதுக்காக கொடுக்குறாங்க, இந்த கொடுக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குது, இதை பற்றி முழு விவரம் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். லீகல் நோட்டீஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பாதிக்கப்பட்டிருக்காங்களே, அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு வந்து யாரால் பாதிக்கப்பட்டாரோ அவருக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் சம்மந்தப்பட்டவர் உங்களால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், நீங்கள் வந்து இதுக்கு வந்து சரியான தீர்வு கொடுக்கலைன்னா உங்கள் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு ஒரு வழக்கறிஞர் மூலமாக ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. இதாங்க லீகல் நோட்டீஸு. இந்த லீகல் நோட்டீஸ் எங்கெல்லாம் நம்ம பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் கோர்ட்டில் அதிகமாக பயன்படுத்துவாங்க. ரெண்டாவது வந்து நீதிமன்றத்தில் அதிகமாக பயன்படுத்துவாங்க. மூணாவது, ஒரு நிறுவனத்தில் பணிபுரிய ஆளுக்கு நம்ம வந்து லீகல் நோட்டீஸ் அனுப்புவாங்க. இந்த லீகல் நோட்டீஸ் அனுப்பக்கூடிய தகுதியோடு யாருன்னு பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் மட்டும்தாங்க. இந்த லீகல் நோட்டீஸ் எத்தனை வகை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குத்தகையாளர் லீகல் நோட்டீஸ் அப்படி ஒன்று இருக்குங்க. இந்த குத்தகையாளர் லீகல் நோட்டீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபருக்கு ஒரு வயலை வந்து குத்தகையாக கொடுத்துருப்பாங்க. அந்த வயல் மூலமாக வந்து வருமானம் வந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க வாடகை மூலமாக. ஆனால் சரியாக வாடகை கொடுக்காதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வயலை வந்து நீங்கள் வந்து பணம் கொடுக்கல அப்படின்னா உங்களை வந்து நான் வந்து இந்த வயலை விட்டு காலி பண்ண சொல்லிடுவேன் அப்படின்னு சட்டப்பூர்வமாக ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம். அது பேர் லீகல் நோட்டீஸ் அனுப்புவாங்க. ரெண்டாவது, ஒரு நிறுவனத்தில் பணியாளர் வந்து வேலை பார்ப்பாங்க. திடீர்னு என்ன பார்த்தீங்கன்னா, அந்த நிறுவனத்தில் முதலாளி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தொழிலாளியை வந்து உடனே நம்ம வேலையை விட்டு நிறுத்திடுவாங்க. இல்லாட்டா ஒழுங்கான சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. இதனால் பாதிக்கப்பட்ட நபர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு வழக்கறிஞர் மூலமாக எனக்கு வந்து சரியான பணம் கொடுக்குறதில்ல, திடீர்னு வேலையை நிப்பாட்டிட்டாங்க, அதனால் நீங்கள் என்னென்னு கேளுங்கன்னு சட்டப்பூர்வமாக ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புவாங்க. ஒரு நபருக்கு காசு கொடுத்துருப்பாங்க. அந்த காசை திருப்ப கேட்கும்போது திடீர்னு என்ன பணம் இருக்குது, அதனால் நீங்கள் பேங்க்கில் போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு செக்கு கொடுப்பாங்க. அந்த செக்கு வந்து பவுன் ஆயிரும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, பாதிக்கப்பட்ட நபருக்கு வந்து டைரெக்டாக ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புவாங்க. ஒரு சொத்து வழக்கில் வந்து பதிவு பண்ணுவாங்க. அந்த சொத்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, என் இடத்த நீங்கள் வந்து பராமரிச்சுக்கிட்டு இருக்க, அது வந்து என்னுடைய இடம், நீ வந்து விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்ப்பாங்க வாயால். அவங்க இன்னும் பதில் கொடுக்க மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணால் சட்ட நடவடிக்கை எடுத்து என்னோடய இடத்த வந்து ஆக்கிரமித்து விட்டாங்க அப்படின்னு ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புவாங்க. லீகல் நோட்டீஸ் அனுப்புகிறீங்களே, அந்த லீகல் நோட்டீஸ் எந்தெந்த வழக்குகளை எங்கெங்கெல்லாம் யார்கிட்டெல்லாம் கொடுக்கணும் அதை பற்றி கொஞ்சம் நம்ம தெளிவாக பார்ப்போம். நீங்கள் ஒரு மத்திய அரசு மாநில அரசு சம்மந்தமாக நீங்கள் ஒரு வழக்கு தொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த லீகல் நோட்டீஸ் யாருக்கு அனுப்புனா மாவட்ட ஆட்சியருக்கு தாங்க நீங்கள் நோட்டீஸ் அனுப்பணும். ரெண்டாவது, நீங்கள் ரயில்வே சம்மந்தமாக ஏதாவது ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புகிறீங்கன்னா நீங்கள் யாருக்கு அனுப்பணும், மேலாளர் பொது மேலாளருக்கு வந்து லீகல் நோட்டீஸ் நீங்கள் அனுப்பணும். இல்லை நீங்கள் வந்து பொது அதிகாரிக்கு தான் நீங்கள் நோட்டீஸ் அனுப்ப போகிறீங்கன்னா அந்த பொது அதிகாரிக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் நோட்டீஸ் அனுப்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த சம்மந்தப்பட்ட அலுவலகத்துக்கு நீங்கள் நோட்டீஸ் அனுப்பிக்கலாம்.